பிரபல இருதய மார்பு அறுவை சிகிச்சை நிபுணரும் மலாயா பல்கலைக்கழக பேராசிரியருமான டாக்டர் கே சிவக்குமார் RCS-ED எனப்படும் எடின்பர்க் அரசு அறுவை சிகிச்சை கல்லூரியின் அறுவை சிகிச்சை பயிற்சியாளர் புலத்தின் ஃபெலோஷிப் பெற்ற முதல் மலேசியராக பெயர் பதித்துள்ளார். ஃபெலோஷிப் என்பது பல்கலைக்கழக கல்வி சார்ந்த ஆராய்ச்சிகளுக்காக வழங்கப்படும் உதவி நிதியாகும். RCS-ED ஸ்காட்லாந்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற மருத்துவ அமைப்பாகும். அங்கு அறுவை சிகிச்சை வல்லுநர்களுக்கு உயர்தர பயிற்சி அளிக்கப்படுவதோடு தேர்வும் நடத்தப்படுகிறது. அறுவை சிகிச்சை துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த RCS-ED வெள்ளிக்கிழமை கோலாலம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டாக்டர் சிவக்குமாருக்கு அந்த அங்கீகாரத்தை வழங்கியது. இளம் அறுவை சிகிச்சை நிபுணர்களை நாட்டின் வருங்கால சொத்தாக உருவாக்க அவர்களுக்கு பயிற்சியளிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ள தமக்கு இந்த ஃபெலோஷிப் அங்கீகாரம் மிகவும் அர்த்தமுள்ள ஒன்றென அவர் வர்ணித்தார். வெறும் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தால் என்னால் 10 பேரை காப்பாற்ற முடியும். ஆனால் பயிற்சியாளராக இருப்பதால் 10 பேருக்கு பயிற்சி அளித்து 100 பேரை காப்பாற்றும் அளவுக்கு அவர்களை உருவாக்க முடியும் என்றார் அவர். மலேசியாவில் இருதய மார்பு அறுவை சிகிச்சை துறை உரிய கவனத்தை பெறவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் கார்டியோ தோரசிக் நிபுணர்களை அதிகரித்தால் மேலும் ஏராளமான இருதய நுரையீரல் நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சைகளை வழங்க முடியும் என சிவக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். தற்போது மலாயா பல்கலைக்கழகத்தில் நாட்டின் முதல் இருதய மார்பு அறுவை சிகிச்சை பயிற்சியில் முதுகலை படிப்பை மேம்படுத்தும் பணிகளுக்கு டாக்டர் சிவக்குமார் பொறுப்பேற்றுள்ளார். இவருக்கு கிடைத்துள்ள இந்த உலக தரத்திலான அங்கீகாரம் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளது.